Welcome back to Amma Ponnu Vocabulary Feed. இன்னைக்கு நம்ம 3 golden rules to learn a vocabulary பார்க்க போறோம். உண்மையாவே golden rules இந்த 3 ரூல்ஸை ஃபாலோ பண்ணினா கண்டிப்பா எப்பேற்பட்ட vocabularyயா இருந்தாலும் அதை நம்ம ஸ்பீச்ல நம்மளால ஆட் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி நம்ம கத்துக்கிறது அப்படின்றத ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளோட பார்க்க போறோம். My first word is serendipity. Serendipity. இந்த வேர்டினுடைய மீனிங் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். So, meaning of this word is delightful and unexpected moment. எதிர்பாராத விதமா ஒரு மொமெண்ட் நடக்கும். ஒரு மொமெண்டோ விஷயமோ அல்லது பொருளோ ஏதோ ஒன்று நம்ம பார்க்கறது. ஸோ இதை நம்ம செரண்டிபிட்டி மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அந்த எதிர்பாராத விஷயமும் நமக்கு ரொம்ப டிலைட்ஃபுல்லாக நம்மளை ரொம்ப சந்தோஷப்படுத்தக்கூடியதாக அமையும். அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் செரண்டிபிட்டி மொமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்களுடைய மொபைல் ஃபோனில் கேலரியில் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி இந்த பர்டிகுலர் வேர்டினுடைய மீனிங் அண்ட் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் இதை டைப் பண்ணி டே பை டே சேவ் பண்ணி வச்சுக்கணும். உங்களுடைய ஃப்ரீ டைமில் இதை உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணணும். ஜஸ்ட் பார்த்தா போதும். இதை பார்க்க அதை நீங்கள் உங்களுடைய டெய்லி கான்வர்சேஷனில் யூஸ் பண்ண எப்படி நம்ம லைஃப்பில் ஃபேன் லைட் இதெல்லாம் கலந்துடுச்சோ நம்மளுடைய லாங்குவேஜில் தமிழ் லாங்குவேஜில் இந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி நம்மளையும் அறியாமல் சேர்ந்துடுச்சோ இப்போ நம்ம நினச்சாலும் ஃபேனுக்கு தமிழ் மீனிங் பாதி பேருக்கு தெரியாது. அதை யூஸ் பண்ணணும்னு நினச்சாலும் அது நமக்கு வர்றதில்லை. ஸோ இந்த மாதிரி இந்த வேர்ட்ஸ் எல்லாமே உங்களுடைய பிரெயினினுடைய சப்கான்ஷியஸ் மெமரியில் சேவ் ஆகும். பட் அதுக்கு நீங்கள் ஒரு ஃப்ரீக்வெண்ட் அண்ட் கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸ் உங்கள் பிரெயினுக்கு கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் திங், நீங்கள் லேர்ன் பண்ணுற vocabularyயை அதனுடைய ப்ரெப்போசிஷன்ஸ் கூட சேர்த்து லேர்ன் பண்ணணும். இது எதுக்காக அப்படின்னா, இப்போ நான் செரண்டிபிட்டி அப்படின்ற வேர்டினுடைய மீனிங் சொல்லிட்டேன். டிலைட்ஃபுல் அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் மொமெண்ட். அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் எப்போ ஒரு vocabularyயை லேர்ன் பண்ணினாலும் அதோட தமிழ் மீனிங்கை உங்களுடைய மொபைல் ஃபோனில் சேவ் பண்ணாதீங்க. அதுக்கு ரெலவெண்ட்டான இங்கிலீஷ் மீனிங்கை தான் சேவ் பண்ணணும். ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே ஓரளவுக்கு இங்கிலீஷ் தெரியும். ஸோ அந்த ரிலவெண்ட்டான இங்கிலீஷ் மீனிங்கை சேவ் பண்ணும் பொழுது தான் நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ஸை மாற்றி இந்த வேர்டை யூஸ் பண்ண முடியும். ஸோ டெஃபினட்டாக அதனுடைய இங்கிலீஷ் மீனிங்கை தான் உங்களுடைய மொபைல் ஃபோனில் சேவ் பண்ணணும். ஒன் திங். அண்ட் செகண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதனுடைய ப்ரப்போசிஷன்ஸோட சேர்த்து லேர்ன் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். திஸ் இஸ் பிகாஸ் இப்போ இந்த வேர்டினுடைய மீனிங் நான் சொல்லிட்டேன், டிலைட்ஃபுல் அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் மொமெண்ட்னு சொல்லிட்டேன். இதை வச்சு ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். இப்போ உங்கள் கையில் ஒரு நோட் புக் இருந்தால் ஜஸ்ட் எழுதி பாருங்கள். இன்னைக்கு மார்னிங் எழுந்ததும் அன்எக்ஸ்பெக்டடாக என்னுடைய ஓல்டு ஃப்ரெண்டை பார்க்கும்பொழுது அது எனக்கு அதிகமான சந்தோஷத்தை கொடுத்தது. இந்த சென்டென்ஸை இங்கிலீஷில் செரண்டிபிட்டின்ற வேர்டை யூஸ் பண்ணி எழுதுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் எழுத முடிஞ்சதுன்னா வெல் அண்ட் குட், நீங்கள் லாங்குவேஜில் நல்லா ட்ரைன் ஆகி இருக்கீங்க அப்படின்ற மீனிங். சப்போஸ் எழுத முடியலையா, இப்போ நான் சொல்கிற மாதிரி எழுதி பாருங்கள். ப்ரப்போசிஷன் தான் நமக்கு என்னன்னு நார்மலாக நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த செரண்டிபிட்டி வேர்டினுடைய ப்ரப்போசிஷன் என்ன அப்படின்னா ஆஃப். நார்மலாக ஆஃபினுடைய மீனிங் என்ன? ஏதோ ஒரு விஷயத்துக்காக அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம ஆஃப் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணும் பொழுது செரண்டிபிட்டி ஆஃப் ஃபைண்டிங் அப்படின்னு தான் லேர்ன் பண்ணணும். அண்ட் உங்கள் மொபைல் ஃபோன்லையும் மேக்ஸிமம் இப்படி தான் சேவ் பண்ணி வைக்கணும். நீங்கள் ஒரு நோட் புக் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இப்படி தான் நீங்கள் எழுதி வைக்கணும். இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். செரண்டிபிட்டி ஆஃப் ஃபைண்டிங் அப்படின்ற ஒரு வேர்டை வச்சு இப்போ நான் சொன்ன சென்டென்ஸை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள். இந்த ரெண்டு சினாரியோவில் எது உங்களுக்கு ஈஸியராக இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக செரண்டிபிட்டி ஆஃப் ஃபைண்டிங் அப்படின்ற ஒரு ஃபுல் ஃப்ரேஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது தான் ஈஸியாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. ஸோ இந்த லேர்னிங் திஸ் vocabulary along with this preposition அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். க்ரூஷியல் பார்ட் இன் திஸ் vocabulary லேர்னிங். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். The serendipity of finding a seashell on the beach made my day. நான் பீச் ஓரமாக நடந்து போயிட்டு இருக்கேன். அப்போ அங்கே ஒரு சீஷெல் இருக்கு. அன்எக்ஸ்பெக்டடாக நான் எதிர்பாராத விதமாக அந்த சீஷெல்லை பார்க்கும் பொழுது எனக்குள்ள வர்ற அந்த சந்தோஷம் என்னை இந்த நாள் முழுக்கும் ஹாப்பியாக வச்சுக்கிச்சு. எவ்வளோ பெரிய சென்டென்ஸ் பார்த்தீங்களா?
இதை யூஸ்வலாக நம்ம என்ன செய்வோம், டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னா அப்படியே அதுக்கு ரெலவெண்ட்டான இங்கிலீஷ் வேர்டு என்னன்னு சொல்லி சர்ச் பண்ணி அப்படியே இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ண ட்ரை பண்ணுவோம். அதுதான் வொக்காபுலரியோடைய பவர். அதை தான் நான் என்னுடைய எல்லா வீடியோஸ்லையும் சொல்லுவேன். நீங்கள் பெரிய சென்டென்ஸை கூட ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அழகாக சொல்லிடலாம். ஸோ அவ்வளோ பவர் இருக்கக்கூடிய இந்த வொக்காபுலரியை லேர்ன் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் சிரமம் தானே. கொஞ்சம் எஃபர்ட் போட்டு அதில் இன்ட்ரெஸ்ட் காமிச்சு அதை லவ் பண்ணி நீங்கள் ரிசீவ் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அந்த வொக்காபுலரிஸ் எல்லாம் உங்களுடைய லாங்குவேஜை என்ரிச்சாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி ஒன் மோர் எக்ஸாம்பிள், பட் ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்ரோச்சோட. ஏன்னா செரண்டிபிட்டி மொமெண்ட் தான். எப்போவுமே ஒரு சிச்சுவேஷன்ஸ் ஒரு விஷயம் நடக்கிறது தான் நம்ம அதை வந்து அன்எக்ஸ்பெக்டட் மொமெண்ட்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது மாதிரி மொமெண்ட் ஆஃப் செரண்டிபிட்டி இதையும் உங்களுடைய நோட் புக்கில் எழுதி வச்சுக்கோங்க. இந்த ஒரு வேர்டை வச்சு ஒரு சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸ்டம்பிளிங் அப்பான் தட் குவெண்ட் புக் ஸ்டோர் வாஸ் அ மொமெண்ட் ஆஃப் செரண்டிபிட்டி. இப்போ இதில் நான் உங்களுக்கு 2 more vocabularies ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த சென்டென்ஸில் நான் 3 vocabularies யூஸ் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா ஸ்டம்பிளிங் அப்படின்னா எதிர்பாராத விதமாக நமக்கு வர தாட்ஸோ அல்லது எதிர்பாராத விதமாக நம்ம இடிச்சுக்கிற ஒரு இடத்துல போய் இடிச்சுக்கிட்டேன், ஸ்டம்பிள்ட் அப்பான் த ட்ரீ ஆர் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறதோ, இந்த மாதிரியான எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் இந்த வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி குவெண்ட் அப்படின்றது வந்து ஓல்டு ஃபேஷன்ட் புக் ஸ்டோர். இந்த வேர்டை நீங்கள் எங்கே சர்ச் பண்ணிங்கனாலும் கிடைக்கிறது கஷ்டம். ரொம்ப பெக்யூலியரான வேர்டு, ரொம்ப அழகான வேர்டும் கூட. இப்போது ரொம்ப ஓல்டு ஃபேஷன்டு கோயில், ரொம்ப பழங்காலத்து கோயில், பழங்காலத்து பில்டிங் அப்படின்றதுக்கெல்லாம் நம்ம என்ன இங்கிலீஷில் சொல்லுவோம், நார்மலாக ஓல்டு ஃபேஷன்டு, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கட்டின பில்டிங் அப்படின்னு சொல்லி தான் இங்கிலீஷில் சொல்ல ட்ரை பண்ணுவோம். அதுக்கான வேர்டு தான் குவெண்ட் புக் ஸ்டோர், குவெண்ட் டெம்பிள், குவெண்ட் பில்டிங். ஸோ இது ரொம்ப அழகான வேர்ட், கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க. அப்போது இந்த சென்டென்ஸுடைய மீனிங் என்ன? Stumbling upon that quaint bookstore was a moment of serendipity. திடீர்னு ஒரு புக் ஸ்டோர், அதில் ஓல்டு ஃபேஷன் புக்ஸ் மட்டும் தானே இருக்கும். அதை பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப அந்த சிச்சுவேஷன்ஸ், அந்த அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட் எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு அப்படின்றத சொல்கிறதுக்கான மீனிங் தான் இந்த சென்டென்ஸ். ஸோ இதுதான் இந்த ப்ரப்போசிஷன்ஸை லேர்ன் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ். இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? ஒரு நாளைக்கு ஒரு 15 minutes கண்டிப்பாக இதுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் வேறு எங்கேயும் போக வேண்டியதில்லை. யூடியூப்ல நிறைய சேனல்ஸ் இருக்கு. டெய்லி vocabularies ஃபீட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்மளோட சேனல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் நம்மளும் ஒரு vocabularies உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ அந்த vocabulary எடுத்துட்டு கூகுளில் ப்ரப்போசிஷன்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ப்ரப்போசிஷன்ஸ் இது கூட வரும். பட் நீங்கள் எடுத்துக்கிறது ஏதாவது ஒன்றா இருக்கலாம். ஏன்னா இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பிரெயினால் அதை சேவ் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு ப்ரப்போசிஷனை மட்டும் எடுத்து அந்த vocabularyயோட வச்சுட்டு அதை உங்கள் நோட் புக்கில் எழுதி வச்சுட்டு அதுக்கு ஒரு ரெலவெண்ட்டான எக்ஸாம்பிள் சென்டென்ஸை சர்ச் பண்ணி இந்த விஷயத்தை அவ்வளோ ரசித்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இதை உங்களுடைய நோட் புக்கில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். இதை செஞ்சு முடிச்சிட்டிங்களா உங்களுடைய மொபைல் ஃபோனில்? ஏன்னா மொபைல் ஃபோன் அப்படின்றது எப்போவுமே நம்ம கூட இருக்கக்கூடியது. ஏதோ ஒரு காரணத்துக்காகவாது நம்ம 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம மொபைல் ஃபோனை எடுத்து பார்க்குறது அப்படின்றது ரொம்ப வழக்கமாயிடுச்சு இல்லையா. அந்த மாதிரியான ஒரு மொபைல் ஃபோனில் நீங்கள் எப்போவுமே இந்த விஷயங்களை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் திருப்பி ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்கும்பொழுது அதுவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இதெல்லாம் வந்து எப்படி இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆச்சரியப்படும் பொழுது அதுதான் நம்ம பிரெயினுடைய குவாலிட்டி. ஸோ இதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டடாக உங்கள் சப்கான்ஷியஸ் மெமரியில் சேவ் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் பேசும்பொழுது உங்கள் பிரெயின் உங்களுக்கு ரிட்ரீவ் பண்ணி கொடுக்கும். ஓகே, இப்போ இதெல்லாம் பண்ணிட்டேன், இவ்வளோ பண்ணினா போதுமா அப்படின்னு கேட்டால் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இந்த செஷனை மாற்றுறதுக்கு நம்ம இந்த வேர்ட்ஸை வச்சு ஒரு ஜேர்னல் எழுதலாம். ஒவ்வொரு நாளும் ஜேர்னல் எழுதுறது உங்களுடைய பழக்கமாக நீங்கள் மாற்றிக்கலாம். ஜேர்னல் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. உங்கள் லைஃப்பில் நடந்த ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்டிகுலர் மொமெண்ட்டை மட்டும் எடுத்து அது கூட இந்த vocabularies, அதாவது இது எங்கே பொருந்துதோ, இப்போ செரண்டிபிட்டி அப்படின்னதும் இன்னைக்கு ஒருவேளை உங்கள் லைஃப்பில் நடக்காமல் இருக்கலாம். பட் இதுக்கு முன்னாடி உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸை நீங்கள் கிராஸ் பண்ணியிருப்பீங்க. வை? பிகாஸ் எப்போவுமே ஒரு vocabularyயை லேர்ன் பண்ணிவிட்டு இனிமே அதுக்கான சிச்சுவேஷனுக்காக வெயிட் பண்ணுறதை விட, ஏன்னா நாளைக்கு அது நடக்கலாம், டே ஆஃப்டர் டுமாரோ உங்களுக்கு நடக்கலாம், பட் அந்த டைம் உங்களுக்கு இந்த வேர்டு ஞாபகம் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதுக்கு அல்டர்னேட்டிவாக இதுக்கு முன்னாடி நம்ம லைஃப்பில் இந்த வேர்டுக்கு ரிலேட்டடாக நடந்த ஒரு விஷயத்தை எடுத்து அதை உங்களுடைய ஜேர்னலாக நீங்கள் எழுதும் பொழுது மேபி அந்த சேம் சிச்சுவேஷன்ஸ் உங்கள் லைஃப்பில் ஃப்யூச்சரில் நடக்கும்பொழுது இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஜேர்னல் ரைட்டிங் எப்படி பண்ணணும்னு நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹவு டு ரைட் அ ஜேர்னல். இப்போ நம்ம பார்த்த இந்த 3 வேர்ட்ஸ் வச்சு நான் ஒரு ஜேர்னல் மேக் பண்ணியிருக்கேன். எப்படின்னு பாருங்கள்.
Today, I experienced a moment of serendipity. Again, நான் சொன்ன மாதிரி moment of serendipity அப்படின்னே நீங்கள் உங்களுடைய ஜேர்னலில் ஸ்டார்ட் பண்ணலாம். I was walking down a quaint street in Madurai. மதுரையிலேயே மிக பழமையான ஒரு நகரத்தில் நான் நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது ஃபீலிங் சம்வாட் ரெஸ்ட்லெஸ், ஒரு மாதிரி டயர்டாக, நான் வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாத அந்த சிச்சுவேஷனில் when I stumbled upon a hidden cafe. இது வரைக்கும் நான் அந்த கெஃபேவை பார்த்ததே இல்லை. அதனால தான் அன்எக்ஸ்பெக்டடாக நான் ஒரு கெஃபேவை பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அந்த stumbled upon அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். இந்த stumbled அப்படின்ற வேர்டினுடைய ப்ரெப்போசிஷன்ஸ் என்ன அப்படின்னா upon. Stumbled upon a hidden cafe I had never noticed before. இது வரைக்கும் நான் அந்த கெஃபேவை நோட்டீஸ் பண்ணதே கிடையாது. நான் மதுரையில் தான் இருக்கேன், பட் நான் நோட்டீஸ் பண்ணதே இல்லை. An old friend walked in. ஸோ அந்த கெஃபே உள்ளே இருக்கும் பொழுது ஒரு ஓல்டு ஃப்ரெண்ட் உள்ளே வந்தாங்க. someone I had not seen in years. இது வரைக்கும் அவங்கள இத்தனை வருஷங்களில், நான் சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் பொழுது என்னுடைய ஃப்ரெண்ட் அவங்க திடீர்னு வரும்பொழுது இத்தனை வருடங்களை நான் அவங்கள பார்த்ததே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு வந்து உள்ளே வர்றாங்க. வந்ததுக்கப்புறமா we spend hours catching up, sharing our memories. நல்லா சிரித்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி அந்த மொமெண்ட் அப்படின்றது எனக்கு ஒரு செரண்டிபிஷியஸ் மொமெண்ட்டாக அமைஞ்சுது அப்படின்றத தான் நான் என்னுடைய ஜேர்னலில் சொல்லியிருக்கேன். அகைன் நான் சொல்லியிருந்த மாதிரி இது என்னுடைய லைஃப்பில் இப்போது இன்னொரு 1 hourல கூட நடக்கலாம். 1 hourல நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் அந்த வேர்டை என்னால் யூஸ் பண்ண முடியும், ஞாபகம் இருக்கும். பட் இதே ஒரு நாளைக்கு, ஒரு டே ஆஃப்டர் டுமாரோ, இந்த மாதிரி டைம் ஆனதுக்கப்புறமா இந்த மொமெண்ட் நடக்கும். பட் அது எக்ஸாக்டாக இதுதான் அப்படின்றத நம்மளால் யூஸ் பண்ண முடியாமல் போகலாம். அதனால தான் இதுக்கு முன்னாடி நம்ம லைஃப்பில் நடந்த அந்த மொமெண்ட்ஸை எடுத்துகிட்டு வந்து இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு ஜேர்னல் எழுதும் பொழுது கண்டிப்பாக அந்த வேர்டு நமக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் ரெகுலராக உங்களுடைய டெய்லி ருட்டீனில் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வொக்காபுலரிஸை லேர்ன் பண்ணணும்னு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அர்ஜுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும். ஸோ இது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய குழந்தைகளுக்கும் நான் இதை சஜஸ்ட் பண்ணுவேன். அவங்கவுங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரியான வேர்ட்ஸ். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் பெரிய அடல்ட்ஸ் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ். சின்ன குழந்தைங்களா இருக்காங்க, ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்க டெய்லி பார்க்குற விஷயங்கள், வீட்டில், ஸ்கூலில் அல்லது வெளியில் போகும்பொழுது அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்க்கு ரிலேட்டடான வேர்ட்ஸை நீங்கள் இந்த சேம் மெத்தட் ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது, பை த வே இந்த ஜேர்னல் எழுதும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இதெல்லாமும் கூட மாறுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ நான் வீடியோ பிகினிங்லேயே சொல்லியிருந்த மாதிரி 3 கோல்டன் ரூல்ஸ் இதுதான். இந்த மாதிரியான கோல்டன் ரூல்ஸ், இந்த மாதிரி இங்கிலீஷில் இருக்கக்கூடியவங்களுக்கான எல்லா டவுட்ஸுக்குமான கிளாரிஃபிகேஷனாக நான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் கொடுக்கலான்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 3 ரூல்ஸோடையும் சேர்த்து இப்போ நம்ம பார்த்த இந்த 3 வேர்ட்ஸும் ஒரு வீடியோ கண்டென்ட்டாக ஒரு கான்வர்சேஷனில் அல்லது ஒரு ஸ்பீச்சில் இந்த மாதிரி இருக்கிறத நம்ம பார்க்கும் பொழுது, ஒரு 2 to 3 டைம்ஸ் பார்க்கும் பொழுது, ஓகே இந்த சிச்சுவேஷனில் தான் இதை யூஸ் பண்ணணுமா, இவ்வளோ ஸ்டைலிஷாக அதை ரீட் பண்ணலாமா, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம திருப்பி அனலைஸ் பண்ணும்பொழுது, ஜஸ்ட் இமேஜின் நீங்கள் ஒரு வேர்டை மீனிங் எடுக்கிறீங்க, ஃப்ளாஷ் கார்டு யூஸ் பண்ணுறீங்க, அதை வந்து அதுக்கு ஒரு ரிலவெண்ட் சென்டென்ஸ் எழுதுறீங்க, சேம் வேர்ட்ஸை ஒரு ஜேர்னல் ரைட்டிங்கில் கொண்டு வரீங்க, உங்களுடைய டெய்லி கான்வர்சேஷனில் ஆட் பண்ண போகிறீங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் அதை ஒரு வீடியோ கண்டென்ட்டாகவும் பார்க்க போகிறீங்க. எப்படி இந்த வேர்டு உங்களுக்கு மறக்கும், அண்ட் அதே மாதிரி தேவைப்படுற சிச்சுவேஷனில் அந்த வேர்டு உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ண முடியாமல் போகும், யோசித்து பார்த்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் கைடன்ஸில் நீங்கள் வொக்காபுலரி ஒரு நாளைக்கு ஒரு வொக்காபுலரி லேர்ன் பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அப்ளிகேஷனுடைய லிங்க் கொடுத்துருக்கேன். அம்மா பொண்ணு வொக்காபுலரி ஃபீட் அப்படின்ற அப்ளிகேஷன் வொக்காபுலரி கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. டோட்டல் ஒரு நாளைக்கு 3 வேர்ட்ஸ். ஸோ டோட்டலி ஒரு மந்த்துக்கு எத்தனை வேர்ட்ஸ்ன்னு கால்குலேட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அஃபோர்டபுளான ஃபீஸில் வேணும் அப்படின்னா அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் எல்லா ஏஜ் கேட்டகரியும் சேர்ந்தவங்களுக்கு அவங்கவுங்கள தேவைக்கு ஏற்ற மாதிரியான கஸ்டமைஸ்டு இங்கிலீஷ் கோர்ஸ், அவங்க எந்த லெவலில் இருக்காங்களோ அந்த லெவல்லேருந்து அவங்கள ட்ரெயின் பண்ணக்கூடிய எல்லா டெக்னிக்ஸோட கோர்ஸஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸஸும் அப்ளிகேஷனில் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கும் டிப்ஸ் வேணும் அப்படின்னா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க.